வணக்கம். திசைகளின் 5 மணிச் செய்திகள். 3 ஆண்டு கால தாமதத்திற்கு பிறகு மீண்டும் சூடு பிடிக்கும் நவீன் கொலை வழக்கு விசாரணை. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த 18 வயது மாணவன் நவீன் கொலை வழக்கு சுமார் 3 ஆண்டு கால தாமதத்திற்கு பிறகு மீண்டும் விசாரணை பாதைக்கு திரும்பியுள்ளது. இவ்வழக்கில் 5வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவருக்கு எதிரான அரசின் மேல்முறையீட்டு மனுவை கூட்டரசு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து மற்ற 4 பேரின் மீதான விசாரணை மீண்டும் தொடங்க உள்ளது. நீதிபதி நோர்டின் ஹசான் தலைமையிலான நீதிபதிகள் வசீர் அலாம் மைடின் மீரா மற்றும் அசீமா ஓமார் ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட நீதிபதி குழு இந்த உத்தரவை பிறப்பித்தது. இவ்வழக்கின் 5வது குற்றவாளியான 35 வயது கோபிநாத் என்பவரின் கடைசி முகவரியில் அவரை தொடர்பு கொள்ள பலமுறை முயன்றும் அவர் இருக்கும் இடத்தை கண்டறிய முடியவில்லை என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலன் சுமன் பிள்ளை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோபிநாத்துக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் குழுவினர் தள்ளுபடி செய்தனர். கடந்த 2017 ஜூன் 9ஆம் தேதி இரவு பினாங்கு புக்கிட் கலுகோர் ஜாலான் கக்கி புக்கிட்டில் உள்ள கர்பால் சிங் கற்றல் மையம் அருகே நவீன் என்ற 11 வயது இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்டார். இந்த தாக்குதலில் தலையில் பலத்த காயமடைந்த நவீன் சுயநினைவு திரும்பாமலேயே கடந்த 2017 ஜூன் 15ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த கொடூர சம்பவம் நாடு முழுவதும் கடுமையான கண்டனங்களையும் பகடிவதைகளையும் மற்றும் வெறுப்புணர்வுக்கு எதிரான விவாதங்களையும் எழுப்பியது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராகேசுதன், கோகுலன் மற்றும் சம்பவத்தின் போது சிறுவர்களாக இருந்த இருவர் உட்பட 4 பேரை கடந்த 2023 அக்டோபரில் பினாங்கு உயர் நீதிமன்றம் விடுதலை செய்தது. எனினும் அந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி புத்ரா அப்பீல் நீதிமன்றம் பினாங்கு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து அந்த 4 எதிரான அரசு தரப்பு அடிப்படை மூகாந்திரங்களை நிரூபித்துள்ளதாக கூறி அவர்களை எதிர்வாதம் செய்ய உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் 4 மீண்டும் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த 4 பேருக்கு எதிரான எதிர்வாத விசாரணை தேதிகளை முடிவு செய்வதற்கான வழக்கு நிர்வாகம் தொடர்பில் வரும் ஜூலை 3ஆம் தேதி பினாங்கு உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நெருக்கடி காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொள்ள 21,000க்கும் மேற்பட்ட வணிகர்களுக்கு உதவும் வகையில் ஊராட்சி மன்றங்களின் வளாக வாடகை விகிதத்தை வரும் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான 6 மாதங்களுக்கு 30% குறைக்க ஸ்லாங்கூர் மாநில அரசு அறிவித்துள்ளது. மேல்திறன் வலுவூட்டு திட்டத்தின் 2ஆம் கட்டமாக 209.26 மில்லியன் ரிங்கிட் ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீட்டுடன் 15 முன்முயற்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்றாகவே இந்த வாடகை குறைப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரி தெரிவித்தார். மாநில அரசால் 4.5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இந்த வாடகை குறைப்பு சலுகை தகுதியுடைய 21,234 வணிகர்களுக்கு எந்த ஒரு விண்ணப்பமும் தேவையின்றி தானாகவே வழங்கப்படும். உலகளாவிய விநியோக தொடர் சீர்குலைவால் வணிக செயல்பாட்டு செலவினங்களின் சுமையை குறைக்கவும், நுகர்வோரை பாதிக்கும் உணவு மற்றும் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் இந்த முன்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அவர் விவரித்தார். கோலாலம்பூர் செந்துல் UTC மையத்தின் எதிரே உள்ள அங்காடிகள் மற்றும் சிறு வணிகர்களின் கடைகள் இடிக்கப்படுவது அவர்களை வெளியேற்றுவதற்காக அல்ல, மாறாக 1.6 மில்லியன் ரிங்கிட் செலவில் நவீன வசதிகளுடன் அப்பகுதியை மேம்படுத்துவதற்காகவே என்று கூட்டரசு பிரதேசங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹனாயோ தெளிவுபடுத்தியுள்ளார். இன்று செந்துல் UTC மையத்திற்கு நேரடி வருகை தந்து லெஸ்தாரி நியாகா அட் கோலாலம்பூர் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் கடைகள் இடிப்பு வீடியோ குறித்து பேசிய அவர் அங்குள்ள வணிகர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் மற்றும் முழுமையான நிதி உதவி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதிய கடைகள் கட்டி முடிக்கப்படும் வரையிலான 3 மாத காலத்திற்கு, அதாவது அக்டோபர் மாதம் வரை அங்கு தீவிரமாக வியாபாரம் செய்து வந்த 20 வணிகர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தலா 1,500 ரிங்கிட் மாதாந்திர சிறப்பு நிதி உதவியை கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL வழங்கவுள்ளது என்று ஹனாயோ குறிப்பிட்டார். Selepas mendengar pandangan, saya difahamkan untuk UTC Sentul mereka telah menjalankan sesi libat urus dan setelah mendengar semua pandangan, mereka telah melaksanakan konsep ini. Lestari Niaga selepas siap akan menjadi lebih bersih, persekitaran yang lebih bersih. Saya difahamkan oleh ahli parlimen juga, buat kali pertama di sini mereka kena bersihkan kawasan-kawasan saliran di sini kerana ahli parlimen juga menerima banyak aduan daripada penduduk.
கோலாலம்பூர் முழுவதும் உள்ள 287 சிறு வியாபார தலங்களை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதற்கு மொத்தம் 200 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 11,000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பயனடைவர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஹனாயோ வருகையின் போது பத்து MP பி பிரபாகரனும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற தலைவர் டத்தோ பண்டார் டத்தோ ஃபட்லுன்மா உஜுட்டும் உடன் இருந்தனர். பரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் நிலைத்தன்மைக்கும் நட்பெயருக்கும் பாஸ் கட்சியின் செயல்பாடுகள் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதால் அக்கட்சி கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிர்சத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோ துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் கூறியுள்ளார். பாஸ் கட்சி முடிவெடுப்பதில் தாமதம் காட்டுவதோடு கூட்டணிக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். அம்னோவுடன் இணைந்து மோஃபாகாட் நேஷனல் கூட்டணியை புதுப்பிக்க பாஸ் ஆர்வம் காட்டுவதையும் கிளாந்தான் மற்றும் திரங்கானுவில் பரிகாத்தா நேஷனல் சின்னத்திற்கு பதிலாக தனது சொந்த சின்னத்தை பயன்படுத்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ள அவர் பாஸ் கட்சி விசுவாசமின்றி நடப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே பரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் அடையாளத்தை காக்க பாஸ் தானாகவே வெளியேறி தனித்து செயல்படுவதே நல்லது என்று துன் ஃபைசால் தெரிவித்துள்ளார். கொத்தகமுனிங் சட்டமன்ற அலுவலகம் ஏற்பாட்டில் கொத்தகமுனிங் வட்டாரத்தில் தந்தைமார்களுடன் இணைந்து போலிங் விளையாட்டுப் போட்டி நேற்று இரவு 7 மணி முதல் 10 மணி வரை சிறப்பாக நடைபெற்றது. ஷா அல்லாம் செக்ஷன் 13 ஏயோன் அலாம் லேன்ஸில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் தலைமையேற்றார். தந்தையர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த போலிங் போட்டியானது தந்தைமார்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடத்தப்பட்டது. கொத்தகமுனிங் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 22 அணிகள் இந்த போலிங் போட்டியில் கலந்து கொண்டு நிகழ்விற்கு சிறப்பு சேர்த்ததாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் விவரித்தார். வணக்கம், நான் பிரகாஷ் சம்புநாதன், கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தந்தையர் தினம் அன்னைக்கு நம்ம டோன் கொத்தகமுனிங்ல போலிங் தந்தையர் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 22 டீம் நம்ம கவாசான் டோன் கொத்தகமுனிங்லேன்னு எல்லாரும் கலந்துருக்காங்க. இந்த அன்னைக்கு அவங்க கூட நம்மளும் அவங்க கூட இந்த தந்தையர் தினமா ஒன்றாக செலிப்ரேட் பண்ணி அவங்களோட தியாகத்தை இன்னைக்கு ஒரு நாள் அவங்க ரிலாக்ஸ் பண்ணி நம்ம கூட இன்னைக்கு கலந்துருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் இனிய உலகத்தில் வாழும் எல்லா தந்தையருக்கும் என் தந்தையர் தினம் வாழ்த்துக்கள். இந்த போட்டியின் நிறைவில் வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்தார். பங்கேற்பாளர்களின் நன்றிகளுடன் இத்தகைய நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நிகழ்வு இனிதே நிறைவுற்றது. கடந்த ஆண்டு தனது 12 மற்றும் 9 வயதுடைய 2 பேத்திகளுக்கு பாலியல் தொல்லை மற்றும் பலாத்காரம் செய்த 67 வயது முதியவருக்கு மூவார் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 33 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 14 பிரம்படிகளும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தன் மீதான 5 குற்றச்சாட்டுகளையும் அந்த முதியவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி கைரி ஹருண் இந்த தண்டனையை வழங்கினார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் தாத்தா என்ற முறையில் நம்பிக்கைக்குரிய உறவில் இருந்து கொண்டே இக்கொடூர குற்றத்தை செய்ததால் இவருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்டனை காலம் முடிந்த பிறகு 3 ஆண்டுகளுக்கு அவர் போலீஸ் கண்காணிப்பில் வைக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தோல் ஜிஞ்சாங் உத்தாரா வணிக வளாகம் ஒன்றில் ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கலவரம் மற்றும் மோதலில் ஈடுபட்ட சம்பவத்தின் விசாரணை அறிக்கை இன்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 18 முதல் 51 வயதிற்குட்பட்ட 13 நபர்களின் தடுப்பு காவல் காலம் வரும் ஜூன் 23 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சந்தோல் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் பஸ்ரி சகோனி தெரிவித்துள்ளார். இந்த 13 பேருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகளை பரிந்துரைப்பதற்காக விசாரணை அறிக்கை தற்சமயம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேளையில் தலைமறைவாக உள்ள மேலும் 5 நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட அவசர அழைப்பை தொடர்ந்து 12 மணி நேரத்திற்குள் கோலாலம்பூர் மற்றும் சந்தோல் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இவர்களிடம் ஆயுதங்களை பயன்படுத்தி கலவரத்தில் ஈடுபடுதல் மற்றும் கடுமையான காயம் ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.